Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். நாடு சுதந்திரமடைந்த பிறகு முதன்முறையாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கு அப்படின்னு தெரிவித்திருக்கிறார். இல்லை, சமூகத்தின் மீதான உண்மையான அக்கறை இருந்ததுன்னா பாஜக வந்துட்டு ரிசர்வேஷன் அப்படின்றது எதிர்த்தே இருக்காது. 2011 சென்சஸ் எடுக்கும்போது எடுத்த சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ்னுடைய டீட்டெயிலே தரவுகளே வெளிப்படுத்த மாட்டேன்ட்டாங்க. கோர்ட்டில் கேட்டால் சொன்னாங்க, இதெல்லாம் வெளிப்படுத்தினா பெரிய சமூகத்தில் கொந்தளிப்பு வரும், குழப்பம் வரும். யாரால் சமூக நீதி மறுக்கப்பட்டதோ அந்த உயர் ஜாதிகளுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% சொல்லி கொண்டாந்து போனாங்க. அதற்கான தரவுகள் கூட இல்லை. இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டால் இடஒதுக்கீட்டுக்கு ஏதும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு? டேட்டா இருந்துச்சு, இந்த அளவுக்கு பிற்படுத்தப்பட்ட தன்மை இருக்குது, அவங்கள வந்துட்டு மேம்படுத்தணும், அவங்களை கொண்டு வரணும், அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னோம்னா இந்த ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வரும்போது உச்சநீதிமன்றத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த டேட்டாவுடைய அடிப்படையில் சட்டம் இயற்றலாம். கட்டுப்படுத்தணும் இல்லையா? கட்டுப்படுத்த மாட்டீங்களா? ரோட் ஷோ நடத்துறதுக்கு பர்மிஷன் வேணும், ஆனால் தங்களுடைய தலைவர் அதை வரவேற்கிறதுக்காக அவங்க வராங்க. அது எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடு சுதந்திரமடைந்த பிறகு முதன்முறையாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கு அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் மத்திய செய்தி ஒலிபரப்பு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள். ஆனால் இதே வேளையில் அவர் குறிப்பிடுவது என்ன அப்படின்னா, வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து இந்த சென்சஸ் நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு அரசியலாக பார்க்கலாமா, இல்லை சமூகத்தின் மீதான ஒரு உண்மையான அக்கறை அப்படின்னு பார்க்கலாம்? இல்லை, சமூகத்தின் மீதான உண்மையான அக்கறை இருந்ததுன்னா பாஜக வந்துட்டு ரிசர்வேஷன் அப்படின்றது எதிர்த்தே இருக்காது. 1990 விபி சிங் வந்துட்டு மண்டல அறிக்கையின் அடிப்படையில் இதில் பிற்படுத்தப்பட்டவருக்கு 27 விழுக்காடு ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு உத்தரவு பிறப்பித்த போதே அது இந்த சமூகத்தை செங்குத்தாக பிளவுபடுத்துகிறதுன்னு சொல்லிட்டு அதற்கு எதிராக பண்ணது ரத யாத்திரை பண்ணவர் தான் அத்வானி, அதை ஆதரித்தவர் தான் வாஜ்பாய், அப்போ இருந்த பிஜேபி அப்போதுலேருந்தே அதான் செஞ்சுட்டு வராங்க. அவங்க தொடர்ந்து எதிர்த்து வர்றாங்க. ஏன் அப்போ காங்கிரஸும் எதிர்த்து தான் இருந்துச்சு. ஸோ சமூக நீதி இந்த நாட்டுடைய பெரும்பான்மை மக்களுக்கு கிடைக்கணும், அதன் மூலமாக அவங்க அதிகார வர்க்கத்தில் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாத கட்சிகளாக இருந்துச்சு. காங்கிரஸ் மாறுச்சு, ராகுல் காந்தி மாற்றினார். மாற்றி அவர் வந்துட்டு என்ன பண்ணார், இது ஒரு பெரிய பரப்புரையாக செஞ்சார். அந்த மக்களுக்கு உரிய பிரதித்துவம் இல்லை. இந்த 89-90 பேர் செக்ரட்டரிஸில் வந்துட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றதை பாருங்கள். 87 பேர் அவங்க தான், மீதி 3 பேர் தான் மற்றவங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, சமூக நீதி மறுக்கப்படுவது தெரியுது அப்படி சொல்லிட்டு அவர் நேரடியாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் இது பண்ணார். அதுக்கெல்லாம் இவங்ககிட்ட பதில் இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க, 2011 சென்சஸ் எடுக்கும்போது எடுத்த சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ்னுடைய டீட்டெயிலே தரவுகளே வெளிப்படுத்த மாட்டேன்ட்டாங்க. கோர்ட்டில் கேட்டால் சொன்னாங்க, இதெல்லாம் வெளிப்படுத்தினா பெரிய சமூகத்தில் கொந்தளிப்பு வரும், குழப்பம் வரும் அப்படிலாம் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாங்க. ஸோ பாஜக ஒருபோதும் சமூக நீதி தரணும், இதில் பிற்படுத்தப்பட்டவருக்கோ பட்டியல் இனத்தவருக்கோ பட்டியல் பழங்குடியினருக்கோ எந்த விதமான சமூக நீதியும் தரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாத ஒரு கட்சி. ஆனால் அவங்க யாருக்காக சமூக நீதியை கொண்டு போனாங்கன்னா, யாரால் சமூக நீதி மறுக்கப்பட்டதோ அந்த உயர் ஜாதிகளுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% சொல்லி கொண்டாந்து போனாங்க. அதற்கான தரவுகள் கூட இல்லை. அதற்காக அவங்க போராட்டம் கூட நடத்தலை. ஆனால் அவங்களுக்கு பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு கன்சாலிடேஷன், அவங்களுக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க, அந்த ஓட்டை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் அவர் சொல்கிறார். அஸ்வினி வைஷ்ணவ் சொல்கிறாரு, நாங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோன்னு. 49.5 விழுக்காட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணாமலேயே 10% எப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்க? அப்புறம் இதில் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடி அவங்களுக்கு இருந்த அந்த இதில் கோட்டால் எதிர் இவங்களுக்கு தூக்கி கொடுத்து இவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணிங்க. ஸோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் இல்லை. அப்போ இன்றைக்கி என்ன அப்படின்னோம்னா, பொலிட்டிக்கல் கம்பல்ஷன். இன்றைக்கி வந்துட்டு பிசி ஓபிசி எல்லா சமூகமும் என்ன பண்ணிடுச்சு, எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸஸ் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீகார், இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, பிஜேபி எதிராக திருப்பிட்டாங்க. பிஜேபி சும்மா மதவாதத்தை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட ஓட்டை வாங்குறானே ஒழிய நமக்குன்னு இவன் எதுவும் செய்ய போகிறதில்ல அப்படின்னு உணர்ந்ததுனால அவங்க தள்ளி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய அங்கே கருத்து கணிப்புகள்லாம் தெரியுது, பிஜேபி தேராதுட்டு. அவங்க இவிஎம் நம்பி அரசியல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற கதை. ஆனால் இந்த மாதிரி ஒன்று ஆகிட்ட உடனே இப்போ சமீபத்தில் லாலு பிரசாத் யாதவ் கூட்டின அந்த ஒரு பெரிய மாநாட்டுக்கு திரண்ட கூட்டத்தெல்லாம் பார்த்த உடனே அதுதான் இவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணிச்சு அப்படின்னோம்னா, சரி இதற்கு மேலே நம்ம தள்ளி போட்டு போனோம்னா எப்படி காங்கிரஸ் வந்துட்டு இதே சமூக நீதியை எதிர்த்ததுனால அழிஞ்சிச்சோ
உத்தரப்பிரதேசத்துலையும் பீகார்லையும் அதே மாதிரி நம்மளுடைய கட்சி அழியக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு உணர்ந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த ஆண்டு எண்டில் முடிவில் வந்துட்டு பீகார் எலெக்ஷன் இருக்குது, அதையும் கருத்தில் வச்சுக்கிட்டு இது இல்லாத இன்னொன்று இருக்குது, தொகுதி மறுசீரமைப்பு ஒன்று நடக்க போகுது. அது நடந்துச்சு அப்படின்னோம்னா உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம் அதிகமான தொகுதிகள், சற்றப்போ 79 தொகுதிகள் வரக்கூடிய ஒரு மாநிலமாக பீகார் இருக்க போகுது. அதையும் நம்ம இழப்பானே, அதான் ரொம்ப முக்கியமான பெரும்பான்மைக்கு. ஸோ உடனே அதையும் கருத்தில் கொண்டு தான் இதை அவங்க அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த கணக்கெடுப்பெல்லாம் செய்யறதுனால அவங்க அப்படியே கணக்கெடுப்பு வந்துட்டு உடனே அந்த ரிசர்வேஷன்லாம் கொடுத்துட போகிறதெல்லாம் போல, இதில் கொடப்படி வருது, இது எப்படி பண்ணுறதுன்னு தெரில, இவ்வளோ ஜாதி இருக்குது, இவ்வளோ பேர் பிற்படுத்தப்பட்ட தன்மையில் இருக்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு எப்படி இடம் இல்லையா, அது மாதிரி அதை எப்படி கொடுக்கறது, அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வைக்கிறோம்னு சொல்லி இதை கடவுளை போடுவாங்க. ஆனால் கணக்குக்கு என்ன, இதை செஞ்சிட்டோம். இப்போ சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வந்து இப்போ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இது மாதிரியான வகையில் வந்து இருப்பாங்களா, இல்லை உட்பிரிவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி பர்டிகுலராக இவ்வளவு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதில் இருப்பாங்க? அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஒரு சமூகத்துவம் அதனுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மை, சோஷியலி, எஜுகேஷனலி, ஈவன் எக்கனாமிக்கலி, அதை வந்துட்டு இப்போ எனுமரேட் பண்ணுவாங்க. ஒரு முக்கியமான அளவுகோலாக பார்ப்பாங்க. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் வந்து எடுத்து போடுவாங்க இப்போ. அப்போ ஏன்னா சில சமூகங்கள் வந்துட்டு சில பகுதிகளில் மட்டுமே இருக்கும், அந்த பகுதியில் அவங்க வந்துட்டு எந்த விதமான முன்னேற்றமும் காணாத இருப்பாங்க. அவங்களுக்கான சமூக நல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த சென்சஸ் டேட்டா வந்துட்டு அவசியம். எனவே அதெல்லாம் அவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அதை செய்வாங்க. இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டால் இடஒதுக்கீட்டுக்கு ஏதும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்கா? இடஒதுக்கீடுக்கு இப்போ இருக்கிறதுக்கு இப்போ 50% தான் கொடுக்குறாங்க மொத்தமே. இதை தளர்த்தி 85 வரைக்கும், ஏன் எவ்வளோ வேணாலும் கொண்டு வரலாம், அதற்கான பாசிபிலிட்டி அதில் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டேட்டா இல்லாதனால தான் உச்சநீதிமன்றம் 50% மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. டேட்டா இருந்துச்சு, இந்த அளவுக்கு பிற்படுத்தப்பட்ட தன்மை இருக்குது, அவங்கள வந்துட்டு மேம்படுத்தணும், அவங்களை கொண்டு வரணும், அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னோம்னா இந்த ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வரும்போது உச்சநீதிமன்றத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த டேட்டாவுடைய அடிப்படையில் சட்டம் இயற்றலாம், மாநில அரசுகளும் சரி, ஒன்றிய அரசுகளும் சரி. எனவே உச்சநீதிமன்றம் தடுக்க முடியாது. தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே வந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படணும். இது வந்து நாட்டு மக்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இன்னும் பல சமூகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை பெற முடியாத சூழலில் தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிற பல்வேறு கோரிக்கைகளை வந்து வச்சுட்டு இருந்திருந்தாங்க. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல மோடி அவர்கள் வந்து இந்துக்களை பிரிக்கும் செயல் அப்படின்னாரு, சமூகத்தையே இருவராக பிரிஞ்சிடும், அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னார் ஜேபி நட்டா. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது எப்படி இவங்க வந்து மத்திய அரசு ஃபைனலாக இதுக்கு வந்து அடிபணிஞ்சாங்க? இதை ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக எடுக்கிறோம் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க ரொம்ப இதை வந்துட்டு டிஜிட்டலாக தான் நாங்கள் பண்ண போகிறோம், எனுமரேட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க, கணக்கெடுப்பு செய்ய போகிறோன்றது. அதை செஞ்சுட்டு அந்த டேட்டா வந்துட்டு இன்னொரு இடத்துல கமர்ஷியலாக விற்கலாம், அது வேறு. ஆனால் இந்த டேட்டா வந்துட்டு இவங்க எடுத்துட்ட உடனே அந்த டேட்டா வந்துட்டு நடைமுறைப்படுத்துறதுல நிறைய சிக்கல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பிஜேபியினுடைய கேம் பிளான் நம்ம பார்க்கணும். நீங்கள் எல்லாம் கேட்டீங்க சென்சஸ் எடுக்க சொல்லி எடுத்துட்டோம், ஆனால் இவ்வளோ சமூகங்கள் இருக்குது, எப்படி கொடுக்கறது இந்த ரிசர்வேஷனை, எப்படி அசஸ் பண்ணுறது, எப்படி அதை வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணுறது, வெறும் கிளாசிஃபிகேஷன் தான் இப்போ இருக்குது, கேட்டகரைசேஷன் எப்படி பண்ணுறது, இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு கமிட்டின்னு ஒன்று போட்டு அந்த கமிட்டிக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குற மாதிரி வச்சு அதை மூடிடுவாங்க. தான் உண்மை. ஸோ பிஜேபி செய்ய போகிறதில்ல. ஆனால் இது எடுக்கட்டும், அதுக்கப்புறம் சமூக நீதி சக்திகள்லாம் வந்துட்டு அதை எப்படி நடைமுறைப்படுத்தணுன்றதுக்கு அவங்க அந்த ப்ரெஷரை கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்மளாம் சும்மாவாக இருக்க போகிறோம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த மோதிரம் வரும். இப்போ ஏற்கனவே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து மாநில அரசே எடுக்கலாம் அப்படிங்கிறதுல பாமக உள்ளிட்ட கட்சிகள் வந்து தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி வந்தது. இப்போ அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாமகவுக்கு கிடைத்த வெற்றி, பாமகவும் வன்னியர் சங்கமும் தொடர்ந்து 45 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி இந்த ஒரு விஷயத்த வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா பெற்றிருக்கு அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கேஸ்ட் சர்வே வந்து தமிழ்நாடு அரசே எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாரு. இதை வந்து மாநில அரசு பண்ண முடியும்? இல்லை, மாநில அரசுலாம் பண்ணலாங்க, எது வேணாலும் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் என்ன, விரிவாக பண்ணணும். கர்நாடகாவில் பண்ணுற மாதிரி சாம்பிளாக பண்ணிடக்கூடாது. எல்லாரையும் சர்வே பண்ணோம்னா அது சரியான டேட்டா கிடைக்கும். அப்படியான ஒரு டேட்டா வச்சுட்டு தான் நம்ம போராட முடியும். புரியுதுங்களா? இப்போ தான் சென்சஸ் எடுக்க வந்துட்டாங்களே, போகிறோம். இதை வந்துட்டு அவங்க சரியாக எனுமரேட் பண்ணாங்கனாலே போகிறோம். ஏன்னா இது வீடு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் வந்துட்டு அதெல்லாம் எடுக்க போகிறாங்க. அதோடு சேர்ந்து கைரகையெல்லாம் வச்சு தான் எடுத்து டேட்டாவை கொடுக்க போகிறாங்க. அதனால் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு கொடப்பிடி பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. டேட்டா எடுக்கிறதுல கொடப்பிடி பண்ணுறதுலாம் வாய்ப்பில்லை. நடைமுறைப்படுத்துறதுலாம் பிஜேபி என்ன பண்ணுவாங்கிறதுல நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று பண்ண வேண்டிய அவசியம், அன்புமணி சொல்கிற மாதிரி இன்னொன்று பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
இப்போ சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது வந்து இவ்வளவு எண்ணிக்கையில் இந்த கம்யூனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணப்பட்டால் அதன் பிறகு மக்களுக்குள் ஏதாவது ஒரு மனசங்கடங்கள் பிரச்சனைகள் எதுவும் வர வாய்ப்பு இருக்கு? அது இமேஜினேட்டிவ். இப்போ வந்துட்டு எந்த விதமான டேட்டாவும் இல்லாத எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% தூக்கி கொடுத்தாங்களே, யார் என்ன பண்ணோம் கேட்குறேன்? யார் என்ன பண்ணோம்? ஒன்றும் நடக்கல. இல்ல பல அமைப்புகள் கட்சிகள் எதிர்ப்பு பதிவு செஞ்சுதான். எந்த கட்சியும் கிடையாதுங்க. பிஜேபி மட்டும்தான். முன்னாடி காங்கிரஸ் இருந்து இப்போ காங்கிரஸ் இல்லை, பிஜேபி மட்டும்தான் இந்த இதில் பிற்படுத்தப்பட்டவருக்கு ஒதுக்கீடு கொடுக்கறதுல எதிர்த்து பிரச்சனை பண்ணக்கூடிய. ஏன்னா பிஜேபி ஒரு மேல்ஜாதி கட்சி, அது பிராமண ஜனதா பார்ட்டி. எனவே அவங்க தான் அதை எதிர்ப்பாங்க. இப்போ இவங்களே சொல்லிட்டதுனால இவங்க கொடுத்துருவாங்க அப்படின்றது கிடையாது அர்த்தம். ரெண்டாவது, எல்லா கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ நம்பர் இருக்குதோ அப்படியே கொடுக்கறது இல்லை. அதனுடைய பேக்வேர்ட்னஸை பார்த்து தான் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறாங்க கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அப்படின்றத வச்சு தான் வந்துட்டு அவங்க ரிசர்வேஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் கேட்டகரைசேஷன், சப் கேட்டகரைசேஷன்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் அதை பண்ண முடியும். இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு கம்யூனிட்டி வந்துட்டு 10% இருக்குன்னா அவங்களுக்கு 10% ஒதுக்கீடு அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படி பண்ண முடியாது. உச்சநீதிமன்றத்தினுடைய கடைசி தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இட் இஸ் நாட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கம்யூனிட்டி ஆர் த நம்பர் ஆஃப் த கம்யூனிட்டி, இட் இஸ் அ பேக்வர்ட்னஸ், தட் இஸ் அ கிரைட்டீரியன். அதை வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து உள் இடஒதுக்கீடு பெறக்கூடிய சமூகங்களே வந்து பார்க்குறோம். முஸ்லீம்களுக்கு 3.5% வந்து கொடுக்குறாங்க. பிசியில் 30ல் 3.5 இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ பட்டியல் சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 18 இருந்த சதவீதத்தை 15 ஷெட்யூல் காஸ்ட் கொடுத்துட்டு மீதி 3% வந்து அருந்ததியர் கம்யூனிட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த விகிதாச்சாரம்லாம் எப்படி கணக்கிடப்படும்? இல்லை, இந்த இதெல்லாம் தாராளமாக பண்ணலாங்க. இப்போ இதுன்னு அது கேஸ்ட் எனுமரேஷன் என்னது, நீங்கள் எந்த ஜாதின்னு குறிப்பாக கேட்குறாங்கல்ல, அதை வச்சு அவங்க பண்ணிவிடுவாங்க. ரொம்ப ஈஸி. இப்போ 3%, இப்போ நம்ம நினைக்கிறோம் 18%க்கு தாழ்த்தப்பட்டவருடைய எண்ணிக்கையை வந்துட்டு எல்லாம் சேர்த்து 18% தான் நினைக்கிறோம். அது 20% கூட வளர்ந்துருக்கலாமே. ஸோ அது எடுக்கிட்ட சென்சஸ் எடுத்தோன்னா தான் எல்லாம் தெரியும். ஸோ அதன் பிறகுதான் அரசுகள் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக அணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற இதில் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று பேசியிருக்கிறார். அவருடைய கருத்து ஏற்கும்படியா இருக்கா, இல்லை அவருக்கு ஒரு அதீத ஆசை இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க? இல்லை, அதீத ஆசை அப்படின்றதில்ல. ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவருடைய தொண்டர்கள்கிட்ட சொல்லக்கூடிய அந்த உத்வேகம் தரக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் இது. மக்கள் தான் வாக்களிக்க போகிறாங்க, இந்த கட்சி மேலே இருக்கக்கூடிய, இந்த ஆட்சி மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி எல்லாமே வந்துட்டு பேசும். இவங்க பண்ண சாதனையும் பேசும். அவருக்கு என்னென்னா, எதிரில் எந்த விதமான ஒரு கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இல்லை அவங்களை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு. அதனால் நாங்கள் தான் மீண்டும் ஜெயிப்போம் அப்படின்றாரு ஒன்று. ரெண்டாவது விஷயம், இவங்க செஞ்சுருக்கக்கூடிய சமூக நல திட்டங்கள், அது 1000 ரூபா கொடுக்குறதா இருந்தாலும் சரி, மாணவர் மாணவியர்களுக்கு மேல் படிப்புக்கு 1000 ரூபா கொடுக்குறதா இருந்தாலும் சரி, மாதத்துக்கு ஃப்ரீ இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும், அப்புறம் அந்த மருத்துவ வசதிகள் கொடுக்க மருந்து கடை, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு திமுகவினுடைய ஆதரவு தளமாக மாறிடுச்சு. அதை அவர் வச்சு அவர் வந்துட்டு சொல்கிறாரு. அது 220, 230 நாளில் அது அவங்க சொல்கிறது. ஆனால் பெரும்பான்மையாக அவங்களுடைய பலம் வந்துட்டு மக்கள் பற்றின இருக்குன்றதான் உண்மை. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் வந்து பலமான கூட்டணியாக அமைஞ்சிருக்காங்க. இன்னும் பல கட்சிகளை வந்து உள்ள இழுப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இதை எப்படி திமுக வந்து டேக்கிள் பண்ணும்? ஆப்போசிட் பாஜக ஒரு 13 இடத்துல டெபாசிட் எடுத்தது, அதிமுக ஒரு 7 இடத்துல டெபாசிட் எடுத்தது. இவங்க 2 பேரும் கூட்டணி போட்டுறது எப்படி ஸ்ட்ராங்கான கூட்டணி ஆகும்? இல்லை, என்டிஏ வந்து கடந்த முறை 18% வாங்கினுச்சு, அதிமுக வந்து 23% வாங்கினுச்சு. இது ரெண்டும் சேர்ந்தாலே கிட்டத்தட்ட நெருக்கிடலாம் அப்படிங்க. போன ஜெயலலிதா இறக்கும் போது 42, 43% அதிமுக. சட்டப்பேரவை தேர்தல் 21 நடக்கும்போது 33%, மக்களவை தேர்தல் நடக்கும்போது 21%. இப்போ எவ்வளவு தெரியாது, தேர்தல் நடந்ததுன்னு தெரியும். இவங்க 18% அப்படின்றாங்க. அதில் பிஜேபி இவங்களெல்லாம் தள்ளி விட்டுருங்க, இவங்களுக்கு 11%ன்றாங்க. அதில் ஓபிஎஸ் வாங்கினது, டிடிவி தினகரன் வாங்கினது, பாரிவேந்தர் வாங்கினது, சண்முகம் வாங்கினது, அப்புறம் அவர் அதாண்ட ஜான் பாண்டியன் வாங்கினது, இதெல்லாம் சேர்த்து தானே 11. இதெல்லாம் கழிச்சிட்டு, ஏன்னா இவங்கெல்லாம் தாமரையில் நின்றவங்க, இதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? மறுபடியும் 5-6% தான் வந்துக்கும். ஸோ இதைத்தான் பார்க்கணும் முதல்ல. 2 பேரும் சேர்ந்தால் உடனே 10 + 22 32 அப்படிலாம் ஆகிட போகிறதில்ல. மக்கள் ஏற்றுக்கிறணும் முதல்ல. அதை அந்த கூட்டணி எதுக்காக ஏற்றுக்குவாங்க? அந்த இடம் வருது இல்லையா? ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்க போனோம்னா இந்த கூட்டணி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாகவோ, திமுகவுக்கு எதிராக இது மக்களுடைய வாக்குகளை வந்துட்டு பிரித்து திமுக தோற்கடிக்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய கூட்டணி கிடையாது. மதுரைக்கு இன்று விஜய் அவர்கள் போகிறார். ஆனால் கட்சி சார்ந்த நிகழ்ச்சி இல்லாமல் வேறு ஒரு நிகழ்ச்சிக்காண்டி கலந்து கொள்ள போகிறார். ஆனால் அனுமதியின்றி ரோட் ஷோ நடத்துனீங்க அப்படின்னா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காவல் ஆணையர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. விஜய்க்கு ஒரு கெடுபிடி காட்டப்படுதா அரசின் மூலியமா? எந்த ஒரு கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தணும் அப்படின்னோம்னாலும் அது பர்மிஷன் வாங்கணும்.
அது ஒன்று இருக்குது. ஆனால் வரவேற்கிறதுக்கு திரண்ட கூட்டத்தை பார்த்து வந்துட்டு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். என்ன செய்யறது? கட்டுப்படுத்துங்க. கட்டுப்படுத்தணும் இல்லையா? கட்டுப்படுத்த மாட்டிங்களா? ரோட் ஷோ நடத்துறதுக்கு பர்மிஷன் வேணும். ஆனால் தங்களுடைய தலைவர் அதை வரவேற்கிறதுக்காக அவங்க வராங்க. அது எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க? ஆக உங்களுடைய வேலை என்ன? கட்டுப்படுத்துறது. இந்த வழியாக வாங்க சார், அவங்களெல்லாம் நாங்கள் அங்கே நிற்க வைக்கிறோம், நீங்கள் அங்கே போயிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். அதை விட்டு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னோம்னா என்ன அர்த்தம்? இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.